ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு முன்னதாக கொலையாளிகள் நோட்டமிட்ட சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. விவரங்களுடைய சிறப்பு செய்தியாளர் கோகுல், இந்த காட்சியில என்னென்ன விஷயங்கள் தெரிய வந்திருக்கு? ஆம்ஸ்ட்ராங்கை கொலை செய்வதற்கு முன்பாக கொலை குற்றவாளிகள் நோட்டமிட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாக இருக்கிறது. இந்த காட்சிகள்ல ஒரு முக்கியமான காட்சி பதிவாக இருக்கிறது. குறிப்பாக நோட்டமிட்டது மட்டுமல்லாமல் ராமு அவர் வைத்திருந்த பையில் நாட்டு வெடிகுண்டு இருந்தது. இந்த நாட்டு வெடிகுண்டை இருசக்கர வாகனத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ராமுவிடம் வழங்கக்கூடிய அந்த காட்சிகள் பதிவாக இருக்கிறது. ஏதாவது கொலை சம்பவத்தின் போது வேற ஏதாவது ஒரு சம்பவம் நடந்தால் நாட்டு வெடிகுண்டுகளை வீசிவிட்டு தப்பி ஓடி இருக்கலாம் என்ற அடிப்படையில முதல்ல ஆம்ஸ்ட்ராங்கை வெட்டி அந்த ராமு என்ற வினோத் என்ற கொலை குற்றவாளி அவர் பையில நாட்டு வெடிகுண்டை மறைத்து வைத்திருந்திருக்கார். அந்த நாட்டு வெடிகுண்டை இந்த இருசக்கர வாகனத்தில் நோட்டமிடக்கூடிய நபர்கள் ராமுவிடம் வழங்கக்கூடிய அந்த காட்சிகள் சிசிடிவியில் பதிவாயிருக்கிறது. இந்த இதில் வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் தான் ராமு அந்த சம்பவ இடத்திற்கு நேரில் முதலில் சென்று இந்த கொலை சம்பவத்துல அரங்கேற்றிருப்பதும் இந்த காட்சிகள் மூலம் தெளிவாக தெரிகிறது. இந்த கொலை சிசிடிவி காட்சிகளையும் நோட்டமிட்ட சிசிடிவி காட்சிகளையும் தற்போது வெளியாகி இருக்கு. இதுல இவர்கள் தான் கொலை செய்தாங்க அப்படின்றது ஓரளவுக்கு காவல்துறை ஊர்ஜிதப்படுத்த நிலையில மோட்டிவ் என்ன அப்படின்றது கிளாரிட்டி ஏற்பட்டிருக்கா கோகுல்? நிச்சயமாக பல்வேறு கோணங்கள்ல தொடர்ந்து விசாரிக்கப்பட்டு வருகிறது. கொலை குற்றவாளிகளுக்கு இந்த கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் ஆற்காடு சுரேஷுடைய சகோதரர் மற்றும் அவருடைய உறவினர்களாக இருக்கிறார்கள். அந்த கொலைக்கு பழி வாங்கக்கூடிய கொலை சம்பவமாக இருந்தாலும் இந்த கொலை குற்றவாளிகளுக்கு வேறு ஏதாவது உதவிகள் செய்யப்பட்டிருக்கிறதா, குறிப்பாக பண உதவிகளோ சட்ட உதவிகளோ செய்வதற்கு வேறு ஏதாவது பின்புலத்தில் யாராவது இருக்கிறார்களா, இந்த கொலை சம்பவத்தில் இந்த திட்டம் தீட்டி கொடுத்ததில் வேற முக்கிய நபர் யாராவது இருக்கிறார்களா, முக்கியமாக சில சிறையில் இருக்கக்கூடிய நபர்களுடைய பெயர்கள் எல்லாம் அடிபடுகிறது. அந்த சிறையில் இருந்து இந்த கொலைக்கு திட்டம் தீட்டி கொடுக்கப்பட்டதா என்ற கோணத்திலும் ஏதாவது அரசியல் பின்புலம் இருக்கிறதா, தொழில் போட்டி இருக்கிறதா, ரியல் எஸ்டேட் விவகாரத்தில் இருக்கக்கூடியவை இதில் ஏதாவது அதில் முன்விரோதம் இருக்கிறதா என்ற கோணத்தெல்லாம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சில ரவுடிகளுடைய பட்டியல்கள், அதாவது சிறையில் இருக்கக்கூடிய சில ரவுடிகளுடைய பட்டியல்கள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் இந்த கொலைக்கு பின்புலமாக இருந்தார்களா என்ற கோணத்திலையும் இந்த நபர்களுக்கு தைரியம் அளித்த நபர்கள் யார் என்ற அடிப்படையிலையும் காவல்துறை அடுத்த கட்ட விசாரணையை மேற்கொண்டு வர்றாங்க. இன்னும் 2 நாட்கள் போலீஸ் காவல் மீதம் இருக்கக்கூடிய நிலையில காவல்துறையினர் கைது செய்யப்பட்ட மற்ற நபர்களும் தனித்தனியாக விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. தகவலுக்கு நன்றி கோகுல்.